ஹாய் ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் விஜிக்குட்டி பேசுகிறேன். நான் ஏன் 2 நாளாக வீடியோஸ் போடல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு எங்கள் ஊரில் தான் இந்த நிலச்சரிவு நடந்தது. நான் அங்கே தான் இருக்கேன். தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நிறைய தெரிஞ்சவங்க கூட வேலை பார்த்தவங்க நிறைய பேர் எனக்கு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது. காணும்னு தேடிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பாடி வர அது க்ளீன் பண்ணிட்டு அங்கே இங்கே ஓடிட்டே இருந்தான். அப்போ எல்லாரும் இந்த பையன் என்ன நிற்காமல் ஓடிட்டே இருக்கான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் அது வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடிட்டு இருந்தான். அப்போ அவன்கிட்ட கேட்டதுக்கு அப்போ தான் அவன் ரொம்ப வேகமாக அழுதான். கேட்டதுக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு கூட 11:30 மணி வரைக்கும் சேட் பண்ணிட்டு தான் நான் தூங்குனேன். காலையில் பார்த்தா அவங்க இருந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவளோட முகத்தையாவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கேருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறேன். ஆனாலும் அவள் முகத்தை பார்க்க முடியல. அவள் எங்கே இருக்கான்னே தெரியல. அவள் பாடி கூட கிடைக்கலன்னு சொல்லி அழுகிறான். இப்படி ஒரு கதைங்க இங்கே நம்ம கண்ணு முன்னாடி. அதெல்லாம் நீரில் போய் பார்க்கறதுக்கே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட நமக்கு எதுவுமே தெரியாது, பக்கத்துலேயே இருக்குது. அதெல்லாம் நினச்சி வேலைக்கு போகிறதுக்கு கூட தோன்றதில்லை. நம்மளுக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு தோணலை. இன்றைக்கி அங்கே நாளைக்கு எங்கேயோ அப்படின்ற பயமாக இருக்குது. மழை கொஞ்சம் வேகமாக வந்தாலே பயமாக இருக்குது. நம்ம சேஃபு தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இது நான் வியூஸுக்காகவோ எதுக்காகவோ போடலை. நானும் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் போட்டேன். நான் வயநாடு தான், அதுவும் மேப்பாடி தான்.